ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ஹப். நான் உங்கள் ஹோஸ்ட் அஸ்வின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெலகிராம் ஆப்பை பற்றியும் அந்த டெலகிராம் ஆப்பில் இருக்க கூலான ஃபீச்சர்ஸை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராமை பற்றி சொல்லணும்னா இது வாட்ஸ்அப்பை கட்டும் ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸையும் செக்யூரிட்டிஸையும் கொண்ட ஆப்புன்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி வேர்ல்டில் நிறையா பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு டெலகிராமை பற்றியும் டெலகிராமில் இருக்க அமேசிங்கான ஃபீச்சர்ஸை பற்றியும் தெரில. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா சேவ்டு மெசேஜஸ். இந்த சேவ்டு மெசேஜஸை எப்படி போய் ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். டெலகிராமில் டாப்பில் லெஃப்ட் கார்னரில் ஒரு 3 டேஷ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அவங்க ப்ரொஃபைல் விசிபிளாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்டு மெசேஜஸ்ன்னு இருக்கும். அது மூலமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இந்த சேவ்டு மெசேஜஸ்ன்ற ஃபீச்சர் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ டெலகிராமில் வர மெசேஜஸை ஃபைல்ஸோ ஆடியோஸோ வீடியோஸோ எல்லாத்தையும் இதில் நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம்னா இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி. அதே மாதிரி நம்மக்கிட்டே இருக்க ஃபைல்ஸோ நம்மக்கிட்டே இருக்க வீடியோஸோ இமேஜஸோ நம்ம வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக டெலகிராமில் நம்ம ஃப்ரீயாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ க்ளவுட் ஸ்டோரேஜில் கூகுள் ட்ரைவ், கூகுள் ஃபோட்டோஸ் அதிலலாம் நம்மளால் ஒரு 15 GB மட்டும்தான் ஃப்ரீயாக நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம ஃபைல்ஸோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுனாலும் சேவ் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூகுளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்ம பே பண்ணி ஒரு பிளான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஸ்டோரேஜ் தருவாங்க. ஆனால் டெலகிராமில் அப்படி கிடையாது. இந்த சேவ்டு மெசேஜ் ஃபீச்சர்ஸில் அன்லிமிட்டடாக நமக்கு கணக்கே இல்லாமல் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்மளோட ஃபைல்ஸோ ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுனாலும் இதில் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேவ் பண்ண ஃபைல்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம வேறு ஏதாச்சும் லேப்டாப் ஆர் மொபைல் எதுலையாச்சும் நம்ம டெலகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறப்ப என்னன்னா, இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிஞ்ச பிறகு என்னால் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறா இருந்தால் பண்ணிக்கலாம். மறுபடியும் எடிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராமில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம சென்ட் பண்ண போகிற வீடியோஸோ ஃபோட்டோஸ் எதாக இருந்தாலும் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸ்கின்னோ கலர் டோன் எல்லாமே நம்மளால் ஒரு சேஞ்ச் பண்ண முடியும். எடிட்டிங் ஆப்பில் பண்ணுற எல்லாமே இந்த டெலகிராம்லேயே நம்மளால் பண்ண முடியும். ஃபோட்டோஸ் வீடியோஸில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிங்ஸில் இருக்க ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனில் பிளாக்டு யூசர், ஃபோன் நம்பர், லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன், ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ், ஃபார்வர்டு மெசேஜஸ், கால்ஸ் அண்ட் குரூப்ஸ் இது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி டெலகிராமில் இருந்தே ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்காது. கால்ஸுன்ற ஆப்ஷனில் போய் எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதே மாதிரி தான் மிச்ச எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கால்ஸில் பார்த்தீங்கன்னா ஹூ கேன் கால் மீ அப்படின்றதுல எவ்ரிபடி, மை கான்டாக்ட்ஸ், நோபடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்ரிபடி அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெவர் அலோ. அதுக்கப்புறம் மை கான்டாக்ட்ஸ் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்வேஸ் அலோ, நெவர் அலோ. இந்த ஆல்வேஸ் அலோனா நம்ம கான்டாக்டில் இருக்கவங்க யார் வந்து நமக்கு கால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அலோவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவங்களால மட்டும்தான் நமக்கு கால் பண்ண முடியும். நெவர் அலோனா இப்போ மை கான்டாக்டில் இருக்க யார் நமக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கள அதில் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த எவ்ரிபடிலேயே நெவர் அலோவில் யார் வந்து நமக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்றவங்களாம் அந்த நெவர் அலோவில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நோபடிக்கு கீழே ஆல்வேஸ் அலோன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் அலோனா அந்த யூசர்ஸ் மட்டும் நமக்கு கால் பண்ணிக்கலாம், மற்ற எந்த யூசர்ஸாலையும் நமக்கு கால் பண்ண முடியாது. இந்த கால்ஸில் இருக்கிற மாதிரியான சேம் ஆப்ஷன்ஸ் தான் பிரைவசியில் இருக்க ஃபோன் நம்பர், லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன், ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ், ஃபார்வர்டு மெசேஜஸ் அண்ட் குரூப்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இந்த கால்ஸில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் இருக்குது. அதான் பியர் டு பியர் இன் கால்ஸ். அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணோம்னா அந்த கால் வந்து டெலகிராம் சர்வரில் சேவ் ஆகாமல் டைரெக்டாக அவங்க கூட நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் இருக்கனால நம்ம என்ன பேசுகிறோன்றது டெலகிராம் நினச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு சேஃப்டியான ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டெலகிராமில் இருக்க செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குன்னா பாஸ்கோட் லாக், 2-step வெரிஃபிகேஷன், ஆக்டிவ் செஷன்ஸ். பாஸ்கோட் லாக்னா ஒன்றுமே இல்லை. நார்மலாக நம்ம டெலகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சு அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு இல்லாமல் யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி லாக் பண்ண டெலகிராமை ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கூட அன்லாக் பண்ணிக்கலாம். 2-step வெரிஃபிகேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபீச்சர் மாதிரியே தான். இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு டிவைஸில் டெலகிராமை லாகின் பண்ணோம்னா அது லாகின் ஆகிறதுக்கு மாதிரி 2 times வெரிஃபை பண்ணும். அதான் 2-step வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் என்ன ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம்னா ஆக்டிவ் செஷன்ஸ். டெலகிராம் வந்து மல்டிபிள் டிவைஸில் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி. ஸோ என்னென்ன டிவைஸில் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம், எந்தெந்த டிவைஸில் ஆக்டிவேட்டாக இருக்குது, அந்த ஆக்டிவேட்டாக இருக்கிறத வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ஆக்டிவ் செஷன்ஸ் மூலமாக பண்ணிக்கலாம். அப்புறம் டெலகிராமில் இருந்தே ஒரு ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. அதுதான் அக்கௌண்ட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன்.
இப்போ சப்போஸ் நம்ம டெலகிராம் ஒரு குறிப்பிட்ட பீரியட் நம்ம யூஸ் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டே டெலீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சர். நமக்கு வேண்ட பீரியட்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். 1 மந்த்தோ இல்லை 1 இயரோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு அந்த டைம் பீரியடுக்குள்ள நம்ம 1 டைம் கூட டெலகிராம் நம்ம லாகின் பண்ணல அப்படின்னா அந்த டைம் பீரியட் முடிஞ்சோமா ஆட்டோமேட்டிக்காகவே அக்கௌண்ட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ். இந்த டேட்டா அண்ட் ஸ்டோரேஜில் டிஸ்க் அண்ட் நெட்வொர்க் யூசேஜில் ஸ்டோரேஜ் யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் யூசேஜ் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம மொபைலில் சேவ் ஆயிருக்க மீடியா, டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட், ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாமே என்ன பண்ணலாம்னா குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே டெலீட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம மொபைலே பெர்மனன்ட் ஆகிருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்படி டெலீட் ஆனாலும் அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாக க்ளவுட் ஸ்டோரேஜில் சேவ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா டெலகிராம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ அந்த ஃபைல்ஸ் அப்படியே க்ளவுடில் தான் இருக்கும். நமக்கு வேண்டப்ப மறுபடியும் அந்த ஃபைல்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஐயோ நம்ம ஃபைல் போயிருச்சே அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லை. அது சேஃபாக க்ளவுட் ஸ்டோரேஜில் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் வாட்ஸ்அப்பில் இல்லவே இல்லை. வாட்ஸ்அப்பில் நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸோ வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அடைச்சிட்டு தான் கிடக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னா, செட்டிங்ஸில் ஃபோல்டர்ஸ்ன்ற ஒரு ஃபீச்சரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோல்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் எதுக்குன்னா, இப்போ நம்ம கிட்ட நிறையா சேட் இருக்கும் வரிசை. அந்த சேட்லாம் நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது, ரொம்ப குழப்பம். அப்படின்னு இருக்கப்ப நம்ம வந்து ஒரு டேப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டோம்னா சேட்டுக்கு ஒரு டேபு, காலுக்கு ஒரு டேபு, அதே மாதிரி ஸ்டேட்டஸ்க்கு ஒரு டேப் தனித்தனியாக இருக்க மாதிரி இந்த டெலகிராம்லேயும் நம்ம சேட்ஸை வந்து தனித்தனியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி தனித்தனி டேப்ல நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கப்ப நமக்கு ஈஸியாக வந்து சாட்ஸ் அண்ட் மெசேஜஸை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் இதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஃபோல்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மூவிஸ் அண்ட் எஜுகேஷன். இப்படி பண்ணாம இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸில் வந்துடும். ஒரு 3 டேப் கிரியேட் ஆயிரும். எனக்கு இப்போ இந்த சாட்ஸை ஃபுல்லாக எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டெலகிராமில் எந்த ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, செட்டிங்ஸில் இருக்க சாட் செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாட் செட்டிங்ஸில் நம்மளால் மெசேஜ் டெக்ஸ்ட் சைஸ், அப்புறம் சாட் பேக்ரவுண்ட், அப்புறம் அந்த தீம், அப்புறம் மெசேஜோட கார்னர் சைஸஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற பர்சனுக்கு வீடியோஸ், ஃபைல்ஸ், அப்புறம் ஃபோட்டோஸ் இதை நம்மளால் நார்மலாக தான் சென்ட் பண்ண முடியும். பட் இந்த டெலகிராமில் என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணுற வீடியோஸ், ஃபோட்டோஸை ஒரு எடிட்டிங் ஆப்பில் எடிட் பண்ணுற மாதிரி இதில் எடிட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இன்னும் என்னென்ன பண்ணலாம்னா, சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸை அன்கம்ப்ரெஸ்டாக சென்ட் பண்ணலாம். அன்கம்ப்ரெஸ்னா என்னன்னா, சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸ், வீடியோஸோட குவாலிட்டி உடையாம அப்படியே நம்மளால சென்ட் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, ஷெட்யூல்டு மெசேஜஸ். நம்ம இப்போ ஷெட்யூல்டு மெசேஜஸ் போட்டு வச்சுட்டோம்னா எந்த டயத்துக்கு அந்த மெசேஜ் அவங்களுக்கு போகணும்னு நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த மெசேஜ் அந்த டயத்துக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதே மாதிரி லாஸ்டா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, சென்ட் பண்ற மெசேஜை சவுண்டே கேட்காம சென்ட் பண்ணலாம். சவுண்டே கேட்காமனா இப்போ அவங்க நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன் சவுண்ட் வராது. ஏதோ ஒரு மீட்டிங்ல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டே கேட்காம நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரியே இதுலேயும் நம்ம ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸை சென்ட் பண்ணிட்டு அவங்க பார்த்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர் ஆகி டெலீட் ஆகிற மாதிரி இருக்க ஆப்ஷன் இதுலேயே இருக்கு. லாஸ்ட்டாக இருக்க ஃபீச்சர் என்ன பார்க்க போகிறோம்னா, சீக்ரெட் சேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீக்ரெட் சேட்டில் நீங்கள் பண்ணுற மெசேஜ் ஃபுல்லாக எண்ட் டு என்கிரிப்ஷனாக இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் பண்ணுற மெசேஜை டெலகிராம் நினச்சா கூட பார்க்க முடியாது. பட் நீங்கள் நார்மலாக பண்ணுற மெசேஜை டெலகிராமால் பார்க்க முடியும். டெலகிராம் சர்வரில் சேவ் ஆகும். ஆனால் இதில் பண்ணுற மெசேஜ் எதுவுமே சேவ் ஆகாது. இந்த சீக்ரெட் சேட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆன்லைனில் இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களால் பேச முடியும். அப்போ தான் அந்த சீக்ரெட் சேட் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த சீக்ரெட் சேட் எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, உங்கள் சேட் லிஸ்ட்டில் பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா அதுலேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சீக்ரெட் சேட் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த சேட்டில் உங்களுக்கு யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நேமை செலக்ட் பண்ணுங்கள். நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஆன்லைனில் இருந்தால் அவங்களால அவங்க கூட சீக்ரெட் சேட்டில் பேச முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ.